வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க சத்யா. சிவகாமி சபதம் தொடர்கதையை தொடர்ந்து கேட்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன அத்தியாயத்தில் சிவகாமிக்கும் புத்தபிக்குக்கும் வந்த வார்த்தை போற தடுக்க ஆயனர் பரஞ்சோதியை பார்த்து, சாமி இந்த பிள்ளை யார், உங்கள் சீடனா அப்படின்னு கேட்டது வர பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் தாமரை குளம். அவனை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சதும் பரஞ்சோதி அவங்களோட அருகில் வரான். என்னுடைய சீடன் இல்லை ஆயனரே, இவன் உங்கள் சீடனாக ஆக போகிறவன் அப்படின்னு புத்தபிக்கு சொன்னதும் பக்கத்தில் பரஞ்சோதியை பார்க்குற ஆயனருக்கு ஒரே வியப்பு. இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குதே அப்படின்னு ஆயனர் கேட்டதும் சிவகாமி உற்சாகமாக துள்ளி குதிச்சு, அப்பா இவரை தெரியல, இவர் தான் மத யானை மேலே வேலெறிஞ்சவர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னதும் பரஞ்சோதி நன்றியை உணர்த்துற விதமாக சிவகாமியை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்க்குறான். உடனே ஆயனர், நீயா தம்பி, என்ன வீரமா வேலெறிஞ்ச, நீ எவ்வளவு லாவகமாய் செய்தாய், மாமல்லரே உன் வீரத்தை புகழ்ந்தார். சரி சாமி, இந்த வாலிபனை நீங்க எங்க பார்த்தீங்க, இத்தனை நாள் இவன் எங்க இருந்தான் அப்படின்னு ஆயனர் சரமாரியா கேள்வியை அடிக்கிட்டே போறாரு. சாதாரணமா ஆயனர் கலைத்துறையை தவிர்த்து வேற எந்த துறையிலும் ஆர்வம் காட்டி பேச மாட்டார். ஆனா பரஞ்சோதி விஷயத்துல அப்படி இல்லை. அந்த கேள்விக்கு புத்தபிக்கு பதில் சொல்ல தொடங்குறாரு. சித்தர் மலைக்கு போயிட்டு திரும்பும்போது அப்படின்னு புத்தபிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஆயனர் குறுக்கிட்டு, சித்தர் மலைக்கு போனீங்களா சாமி, அங்கே உள்ள ஓவியங்களோட அதிசயங்கள் எப்படி அப்படின்னு கேட்டதும், அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் ஆயனரே, முதல்ல இதை கேளுங்க. நான் திரும்பி வரும்போது இந்த பிள்ளை சாலை ஓரமாக படுத்திருந்தான். அவனை ஒரு நாகப்பாம்பு தீண்ட பார்த்துச்சு. என் கொல்லா விரதத்தையும் கைவிட்டுட்டு நான் இவன் உயிரை காப்பாற்றினேன்னு சொல்கிறாரு. உடனே ஆயனர், இது நல்ல வேடிக்கை, உங்க திருநாமம் நாகநந்தி, நீங்க நாகம் தீண்டாமல் இவனை காப்பாற்றினீங்க, இவன் எங்களை நாகம் தீண்டாமல் காப்பாற்றினான்னு சொல்லி சிரிக்கிறாரு. யானை பாம்பு ரெண்டையும் தூய தமிழ்ல நாகம்னு சொல்லுவாங்க, அதனாலதான் ஆயனர் இப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே பிக்கு, இவனை நான் காப்பாற்றினதுனால இவன் பல காரியத்துக்கு உதவியானா, தங்களுக்கு அவன் ஏதோ ஓலை கொண்டு வந்திருக்கிறான்னு புத்த பிக்கு சொல்றாரு. ஓலையா, என்ன ஓலை, யாரிடமிருந்து அப்படின்னு ஆயனர் கேட்க, உங்கள் நண்பன் திருவேங்காட்டு நமச்சிவாய சித்தர்கிட்ட இருந்து தான், இவன் அவர் மருமகன் அப்படின்னு சொன்னதும் உடனே ஆயனர் எழுந்து உற்சாகத்துடன் பரஞ்சோதியை கட்டி தழுவிக்கிறாரு. என் அருமை நண்பனின் மருமகனா நீ, உன் பேர் என்ன தம்பி, ஓலை எங்கே அப்படின்னு கேட்குறாரு. உடனே பரஞ்சோதி நாகநந்தி அடிகளை பார்க்க, பிக்குவோ, ஆயனரே ஓலை காணாமல் போயிருச்சு, அதனால அவன் உங்களை பார்க்க வரவே தயங்கினான், நான் தான் சமாதானம் சொல்லி அழைச்சிட்டு வந்தேன். அன்னைக்கு மத யானை மேலே வேலெறிஞ்சான்ல, அந்த சமயம் மூட்டையை தவற விட்டுட்டான்னு சொல்லவோ ஆயனர், ஆமாம் அன்னைக்கு அந்த இடத்துல ஒரு மூட்டை கிடந்தது, நான் தான் அதை எடுத்தேன், ஆனால் மறுநாளே அதை ஊர்காவல் தலைவர் ஆள் அனுப்பி வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொன்னதும் திரும்பி உடனே சிவகாமியை பார்த்து, சிவகாமி இவன் தான் அன்னைக்கு நம்ம உயிரை காப்பாற்றின வீர வாலிபன், வா வந்து உன் நன்றியை சொல்லு அப்படின்னு அழைக்கிறாரு. ஆனால் சிவகாமி அம்மையோ பரஞ்சோதியை பார்த்து, இவருக்கு நான் நன்றி சொல்ல போவதில்லை அப்பா, இவரை யார் விதிக்க குறுக்கே வந்து வேலெறிஞ்சு நம்மளை காப்பாற்ற சொன்னது அப்படின்னு கேட்டதும் 3 பேருக்கும் ஒரே அதிர்ச்சி. புத்த பிக்கு ஆயனரை பார்த்து, ஆயனரே உங்கள் குமாரிக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டதும் ஆயனரும், இல்லை அடிகளே, அரங்கேற்றம் தடைப்பட்டதுல இருந்து இப்படி தான் இருக்கா, அது ஏதோ அபசகுணம்னு நினைக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை பார்த்து, சிவகாமி அத்தையிடம் போய் அதிதிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு உணவு தயார் பண்ணணும்னு சொல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவகாமியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி அவங்க போகும்போது புத்தபிக்கு சொல்கிற விஷயம் லேசா அவங்க காதில் விழுகுது. ஆயனரே உங்கள் பொண்ணு மேலே கவனம் வைங்க, சாதாரணமாக வயசு பிள்ளைங்க இப்படி வாழ்க்கையை வெறுத்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு காமதேவன் விடுற அம்புகள் கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சிவகாமிக்கோ மனசுக்குள்ள, இந்த பொல்லாத பிக்கு நாக்கும் நஞ்சு மனசும் நஞ்சு, இந்த ஆள் கூட அப்படி என்னத்தான் அப்பாவுக்கு ஸ்நேகம் வேண்டி கிடக்குதோன்னு நினச்சிக்கிட்டு வீட்டோட 2வது கட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே கலகலனும் சடசடனும் பறவைகள் கத்துற சத்தம் கேட்குது. கிளி ஒன்று அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மேல் கூரையில் நின்ன மயில் ஜிவ்வுன்னு தரைக்கு வந்து நிற்குது. புறாக்களும் பஞ்சவர்ண கிளிகளும் சடசடன்னு ஒளியை கிளப்புது. சிவகாமி அங்கே வந்து நின்று, சி பேசாமல் இருங்கள், தலைவேதனை
அப்படின்னு சொன்னதுமே அங்கே எல்லாம் அமைதியாக ஆகிட்டாங்க. சிவகாமி சுற்றி முற்றி பார்த்துட்டு, இன்னைக்கு ரதியை தான் என் கூட கூட்டிகிட்டு போக போகிறேன், ரதி தான் சத்தம் போடாமல் இருக்கும், ரதி வா போலாம் அப்படின்னு சொன்னதும் மான்குட்டி மட்டும் சிவகாமியை தொடர்ந்து போகுது. மற்ற பறவைகள் எல்லாம் அமைதியாக தலையை சாட்சி பொறாமையாக ரதியை பார்க்குது. அங்கிருந்து 3வது கட்டுக்குள் நுழையும் போதே அங்கிருந்து வர புகையையும் வச்சும் பல உணவு பதார்த்தங்களோட வாசனையை வச்சும் அது சமையல் கட்டுன்னு நம்மளால உணர முடியுது. அங்கே தாழ்வாரத்தில் நின்று அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிட்டதும் சொல்லு கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை 2 அதிதிகள் வந்திருக்காங்க, அன்னைக்கு கடுவம் பூனை போல மூஞ்ச வச்சிருந்தாரே ஒரு புத்த பிக்கு, அவரும் வந்திருக்காருன்னு சொல்லவும், பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது கண்ணு அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்கிறாங்க. சரி ரதியை அழைச்சிட்டு எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்டதும், அத்தை அப்பாவும் அந்த பொல்லாத பிக்கும் உட்காந்து ஏதோ தர்க்கம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க முடிக்கிற வரையில் நான் தாமரை குளத்துக்கு போய் வரேன்னு சொல்லிட்டு சிவகாமி வீட்டோட பின்கட்டு வாசல் வழியாக வெளியே வராங்க. அங்கே பார்த்தா அழகழகாக முல்லை, மல்லி, அலரி, பாரிஜாதம், சம்பங்கி போன்ற பூக்கள் பூத்து குலுங்கி நல்ல நறுமணத்தை பரப்புது. அப்படியே ரதி கூட பேசிக்கிட்டே காட்டு பிரதேசத்தை நோக்கி நடக்கிறாங்க சிவகாமி. என்ன ரதி, அப்பாவுக்கு 2 பேர் வந்து என் அரங்கேற்றத்தை பார்க்காமல் போனது தான் பெரிய வருத்தமா. அந்த பொல்லாத பிக்கு வந்து பார்க்கலன்னு இப்போ என்ன ஆக போகுது? யாரோட பாராட்ட பெறணும்னு ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு இந்த நிறுத்திய கலையை, அதாவது நடன கலையை கற்றுக்கிட்டனோ அவரே வரலை. யார் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்திலேயே பெரிய ரசிகரோ அவரே வரலை. 7 வருஷத்துக்கு முன்னே உன்னை போல சின்ன குழந்தையா இருந்தப்ப என் கூட கை கோத்து நின்று நானும் ஆடுவேன்னு சொன்னாரோ அவரே வரலை. எனக்கு நடனம் கற்றுக்கொடுன்னு என் மோவாய் கட்டையை பிடிச்சு கொஞ்சினாரே அவரே வரலை. ரதி நீ சொல்லு, ஆண் பிள்ளையை போல பொல்லாதவங்க யாராச்சும் இருக்காங்களா ரதி அப்படின்னு கேட்டதும் ரதி பாவம் சிவகாமி சொல்கிறதோட முக்கியத்துவத்தை கொஞ்சமும் புரிஞ்சிக்காம தரையில் அங்கங்கே இருக்கிற அருகம்புல்லோட நுனியை மேய்ஞ்சிட்டே கூட நடந்து வருது. ஒரு அரை மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் இடைவெளி காணப்படுது. அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான தடாகம், அதாவது குளம் காணப்படுது. அந்த குளத்தில் தாமரை, செங்கழுநீர், நீலோத்பலம் போன்ற மலர்கள் செழித்து வளர்ந்துருந்துருச்சு. சிவகாமி அந்த குளத்தில் இறங்கி நீர்க்கரை ஓரமாக நின்று தண்ணீரில் தெரிகிற தன்னோட வெண்பத்தோட பேச தொடங்குறாங்க. ரதி இதோ பார், அவர் மட்டும் இனிமேல் எப்பொழுதாவது வரட்டும், நான் முகம் கொடுத்து கூட பேச போகிறதில்ல, போதும் உங்கள் ஸ்நேகம், போய் வாங்கன்னு கடுமையாக சொல்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதுக்கேற்ப தண்ணீரில் தன் விண்பத்தை பார்த்து கொண்டு அபிநயம் பிடிக்கிறாங்க சிவகாமி தேவி. சற்று நேரத்துக்கெல்லாம் கொஞ்ச தூரத்தில் உயர் ஜாதி குதிரை வந்து நிற்குது. அது மேலே இருந்த வீரன் சத்தம் இல்லாமல் குதிரையிலிருந்து இறங்கி நிற்கிறான் அப்படின்னு இந்த அத்தியாயத்துக்கு தொடரும் போடுறாரு நம்ம கல்கி. அடுத்த சிவகாமி சபதத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்யா.